ஹல்லேலூயா. ஆமென். அவரிடத்தில் வந்த ஒரு கூட்டம் உண்டு, அவரால் கொண்டு வரப்பட்ட கூட்டம் ஒன்று. ஆமென். 3 நாட்கள் ஜனங்கள் அவரை தேடி, அவர் இருக்கிற இடத்தை தேடி வந்தார்கள். ஆனால் அவரோடு இருக்கிற கொஞ்சம் கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அவரிடத்தில் வந்த கூட்டத்தை அவர் வெறுமையா திருப்பி அனுப்ப விரும்பலைன்னா, அவரால் கொண்டு வரப்பட்ட கூட்டம்னா, ஹல்லேலூயா, என்னை அவர் திருப்தியாக்குவார். அவர் கரம் நம்ம மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. நெகேமியா சொல்ற, அவருடைய கரம் என் மேல நன்மையா இருக்கிறதுனால என் பாதை எனக்கு நன்மையாய் மாறும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்த அவர் கரம் என்னோடு இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க, ஹல்லேலூயா, அவர் கை இல்லைனாதான். ஆமென். என் கூட நடக்கிற அநேக கரங்கள் உண்டு. எல்லா கரத்திற்குமே ஏதோ ஒரு விதத்தில் தான் அந்த கரங்கள் பயன்படும். ஆனா இன்னொருத்தருடைய கரம் என் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கு. ஹல்லேலூயா. இந்த கரம் எல்லாத்துக்கும் பயன்படுறது. ஆமென். காலங்கள் மாத்திரமல்ல அவர் கரத்தில் இருப்பது, என்னுடைய எல்லாமே அவர் கைக்குள்ளதா இருக்கு. எனவே தான் ஒரு தேவ பிள்ளை இந்த கரத்தின் பிடியை மட்டும் விட்டுறவே கூடாது. இந்த கரத்தை விட்டுட்டீங்கன்னா நம்ம இல்லை. ஹல்லேலூயா. ஆசாப் சொல்ற, நீரோ உமது வலது கரத்தினால் என்னை தாங்கி கொண்டிருக்கிறேன். அந்த பிடி இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இன்றும் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீங்க என்னை உருவாக்கி சும்மா வைக்கிறதை விட உமக்காய் என்னை பயன்படுத்துகிற கருவியா என்னை உருவாக்கு. பல நேரத்தில் என்ன பாத்திரமா உருவாக்குங்கன்னு கேட்போம். ஆனா என்ன கருவியா உருவாக்குறீங்களா? சீஷர்கள் வழியிலே பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பின்னாக போய்கொண்டே இருக்கிறார். அநேக வார்த்தைகளை அவர் பேசுகிறார். ஆனால் அதுதான் இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுதுதான் வீட்டுக்குள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர் வீட்டுக்குள் போகிறார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறதோடு விடாம அந்த அப்பத்தை என்ன செய்யறாரா? பிட்டு அப்படின்றார். ஏன்டவர், இதை உடைச்சுதான் இந்த அப்பத்தை நீங்க கொடுக்கணுமா? இந்த அப்பத்தை உடைச்சுதான் அவர்கள் கையில கொடுக்கணுமா? கர்த்தர் இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்வதற்கான ரீசன், இதுவரை கண்கள் திறக்கப்படாமல் கிறிஸ்துவை காணாது இருக்கிற இந்த 2 பேர் கண்கள் இப்பொழுது இந்த அப்பம் உடைக்கப்பட்டதுனால வேதம் சொல்லுகிறது அவர் கண்கள் திறக்கப்பட்டது என்று. ஆமா, இந்த வார்த்தை நேற்று இரவு முதல் ஆண்டவர் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். சில இடத்துல நான் உன்னை உடைச்சது உனக்கு நன்மை செய்கிறதற்காக மாத்திரமல்ல, உன் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக. எத்தனை பேர் விசுவாசித்து சத்தமாய் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? என்னை சார்ந்து இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு என்ன உடைச்சி கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறார் நம்புறவங்க. ஹல்லேலூயா. ஆமென்.